ஹாய் மக்களை, குட் மார்னிங், வணக்கம். வாங்க, இன்னைக்கு நம்ம ஒரு புளிக்குழம்பு மாதிரி ஒரு ஸ்பெஷலாக, அது ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, மாதக்கணக்கில் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. பண்ணுறது கடாயில் லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. அதுக்குள்ள நம்ம ஐயனுக்கு கொஞ்சம் திக்கர்ஸ்னு சூடாக இந்த இடத்துல வைக்கிறப்ப இல்லைங்களா, தண்ணி எடுக்காத படுதில்லை, அதனால அவங்க வேலையாக வந்தாங்க. நம்ம அது கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்துக்கணும், அவ்வளோதான். நான் குழம்பு தாளிச்சுட்டு டைம் ஆகுது, அப்படி இருந்தாலும் டைம் ஆகுது. பூண்டு, சின்ன வெங்காயம், இஞ்சி. இப்போ பூண்டு போட்டு அதிலே லைட்டாக இல்லை சனாப்பையும் சின்ன சின்னதாக பொடியாங்க. தம்பிக்கு அவன் இருந்தாலே மீன் அவன் சாப்பிட மாட்டான். கருவேப்பிலை கொஞ்சம் லைட்டாக இவங்க கொஞ்சம் 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கோங்க, புளி கொஞ்சம் போட்டுருக்கோம். சாப்பாடு வச்சுட்டு சாப்பாடு வேக வச்சுருக்கேன். போயிட்டு சாப்பாடை போட்டு லைட்டாக அது சிம்பிள் வச்சுட்டு பக்கத்தில் தான், அப்பயும் டைம் ஆகிடுச்சு. எப்படின்னாலும் டைம் ஆகிடுது, வழியே இல்லை, ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இன்னைக்கு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டான். ஏன்னா ஒரு 100 கிராமுக்கு மேலே வெங்காயம், சின்ன வெங்காயம் 100 கிராம் நல்லாயிருக்கும். ஒரு 50 கிராம் பூண்டு, 2 தக்காளி, கருவேப்பிலை, கூடவே ஒரு 2 ஸ்பூனு மல்லித்தூள். மல்லி தான் நாங்கள் குழம்புக்கு புளி குழம்புங்களுக்கு மல்லி தான் இருக்குது. அதே மாதிரி 2 ஸ்பூனு மிளகாத்தூள், 4 ஸ்பூனு மஞ்சள்தூள், அந்த கறி மசாலா பொடி ஒரு 6 ஸ்பூன் போட்டுருக்கோம். அப்படியே வணங்கிட்டுங்க. ஓரளவுக்கு தக்காளி பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம எவ்வளோதாங்க எடுத்துடலாம். எடுத்து ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு நம்ம கூட தேங்காய் 2 பட்டு போட்டுக்கலாம். புளியை எடுத்து வச்சுருக்கிறேன். சுண்டலிட்டு தண்ணி எடுத்து தண்ணி மாற்றி குடிக்கிறோம் இல்லைங்களா, அதனால் அம்மா வீட்டுக்கு போயிட்டு நமக்கு
இவங்கள வந்து எண்ணெய் விட்டுக்கலாங்க. ஒரு 50 ml மேலே. இவங்க வந்து சீக்கிரமாக அந்த மாதிரி ஒரு கரு வச்சுக்கிறா பாரு, அவ தான் சீக்கிரமாக சூடாக வரதில்லை. இவங்க வந்து சீக்கிரமாக சூடாகிடுறாங்க. இவங்களும் இவங்க மாதிரி இன்னொருத்தர் இருக்காங்க இல்லைங்களா, வெஜ்ஜி சமைக்கிறதுக்கு வச்சுருக்கோம் பாருங்க. இவங்க வந்து சீக்கிரமாக சூடாகிடுவாங்க. என்ன காயிட்டு பண்ணி தெரியலைங்க. காலையிலேருந்து யாரோ ரொம்ப சொந்தக்காரன்னு தெரில, யாருன்னு தெரில, ரொம்ப நம்மளை வந்து சின்சியராக என்ன காஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கடுகு மண்டை பொழந்து கட்டுது. கருவேப்பிலை இது கடுகு சீரகம் நல்லா இதை அடிச்சுங்க. வெங்காயம் போட்டு நான் கருவேப்பிலை நிறைய போட்டிருக்கேன். ரொம்ப தூளும் போட்டுக்கலாம். எந்த அளவுக்கு நமக்கு மண்டை ஏறணுமோ அந்த அளவுக்கு ஏறிடுச்சுங்க. சொல்கிறதுல பேன் கட்டில் மசாலா வந்து ஆரம்பிச்சிருக்கிறோங்க. அளவுக்கு வாங்க. நம்ம வெங்காயம் கடுகு சீரகம் போட்டு எல்லாம் வாட்டி கொடுத்துருங்க. பேஸ்ட் வந்து நம்ம எல்லாம் வணக்கணும் இல்லைங்களா, இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் எல்லாமே அதெல்லாம் இதில் இந்த ஒகேனக்கல் செய்கிறாங்க இல்லைங்களா, அவங்க அப்படி தான் வணக்கி விட்டு அது நம்ம அதுக்கப்புறமா அவங்க மிளகாத்தூள் எல்லாம் காரத்துக்கு தகுந்த மாதிரியும் போடுறாங்க. நம்ம வந்து எல்லாமே போட்டு வணக்கி விட்டோம். இதுக்கு தேவை இருக்கிற தண்ணியும் நம்ம ஊற்றிக்கலாங்க. இப்போ அதோட முக்கியமாக உப்பு புளி ரெண்டுமே வந்து புளியை ஊற்றிடலாம். இவங்க நல்லா கொதிச்சுட்டு இருக்கும்போது நம்ம போயிட்டு மீனை வந்து கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். தேவைக்கு தகுந்த அளவுக்கு உப்பும் போட்டுக்கலாங்க. ஏன்னா தூள் உப்பு கொஞ்சம் குறைக்காது, அதனால் போட்டுக்கலாங்க. தண்ணியும் கொஞ்சம் நமக்கு 1 கிலோ மீனுங்க. அது கம்மியாக எடுத்தாலே அந்த மீன் வந்து அது கம்மியாக பொடியாக இருக்கிற மாதிரி இருக்குது, அது முள்ளாக இருக்கிற மாதிரி வந்துடும்.
இது இன்றைக்கி ஒரு நாள் தான் சாப்பிட முடியும், நாளைக்கு வியாழக்கிழமை சாப்பிட முடியாது. அதனால் இவங்க நல்லா கொதிக்கட்டுங்க. போயிட்டு நம்ம வேலையை வந்து கொஞ்சம் பிடிச்சிட்டு வந்துடலாம். வாங்க, மீன் வந்து கழுவி எடுத்துட்டு வந்துட்டேன். குழம்பு எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். சூப்பராக வச்சுட்டு பாருங்க. உப்பு பார்த்துடலாம். உப்பு ஒவ்வொரு டைமும் நம்ம இதுக்கு போடுவோம்ப. கொஞ்சம் கம்மியாக இருக்குது, போட்டுக்கலாம். புளிப்பு சூப்பர் புளிப்பு. கொஞ்சோண்டு மிளகாத்தூள், கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்குது, நமக்கு கரெக்டாக இருக்குது. என்ன கட்டலாவா ரோகா சொன்னாங்க. நம்ம இதுக்கு நான் வாங்க மாட்டேன், ஏதாவது கொஞ்சம் எனக்கு மாற்றி சொல்லிட்டாங்களா வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு டைம் வந்து இதே மீன் தான் பழசு கொடுத்துட்டாங்க. அவ்வளோ குழம்பு எடுத்து கீழே தான் ஊற்றினேன். தேவை இருக்கிறதுக்கு நம்ம கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டுடலாம்ல. ஓகே, தலை ஸ்ட்ராங்காக இருக்கிறது எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு அது வறுத்தா என்னன்னு தெரிலங்க, நமக்கு பிடிக்கிறதில்ல. அது கொஞ்சம் வந்து மீனோட ஸ்மெல் வர மாதிரியே நமக்கு இருக்கும். அதனால மேக்ஸிமம் நான் அதை எண்ணெயில் போட்டு எடுக்கிறது நமக்கு பிடிக்கிறது இல்லைங்க. அவ்வளோதாங்க, இவங்க வேலை முடிஞ்சிடுச்சு. நீங்கள்லாம் எப்படி மீன் குழம்பு? இது வந்து நம்ம வச்சுருக்கிறது கிராமத்து ஸ்டைலில். இது நாங்கள் ஒகேனக்கல் நான் படிச்சுட்டுக்கிறோம்ல, அவங்க இப்படி தான் எல்லாமே சேர்த்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி. நீங்களும் வாங்க சாப்பிட்லாம். சாதமாக நம்ம அடித்து வச்சுட்டோம், சாதம் அடித்து வச்சுட்டோங்க.
நல்லா குழம்பாயிட்டா அவ்வளோதான். எல்லாம் கரெக்டாக இருக்குது. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு எல்லாருமே வாரத்துக்கு ஒரு டைம். நான்லாம் இது வந்து எத்தனை மாதம் ஆச்சுன்னு சொல்லிட்டு தெரியும், எங்கள் பசங்களுக்கும் தெரியும். ரொம்ப நல்லா ஆயிடுச்சு, சரி டைம் ஆச்சு போய் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு நீங்களும் செஞ்சு ஆரோக்கியமாக சாப்பிட்டு பொரித்து சாப்பிட்லாங்க. எனக்கு ஒரு நாளைக்கு சாப்பிட்லாம். கடையில் கிடைக்குது அது இதுன்னு லொசுன்னு வாங்கி சாப்பிடும்போது நமக்கு அதுக்கு தகுந்த வேலை இருந்தால் சரியாக போயிடுங்க. நான் மேக்ஸிமம் வந்து நான்வெஜ்ஜுக்கு இதுக்கே நான் நான்வெஜ் ஆகட்டும், முட்டை ஆகட்டும் எல்லாமே இப்போ வந்து ஆட் பண்ணிட்டேன். பருப்பாகட்டும், எண்ணெயில் பொரிக்கிறது சாப்பிட்ருவோமுங்க. நம்ம தனியாக இருக்கிறோம்ப, பசங்க வெளியில் இருக்காங்க, வாரத்தில் வருவாங்க. நம்ம அவங்களுக்கும் தொந்தரவு கொடுக்கக்கூடாது, நம்மளும் வந்து மற்றவங்கள வந்து தொந்தரவு பண்ணக்கூடாது. நம்ம உடம்பை நம்மளே ஆரோக்கியமாக பார்த்துக்கலாம். கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோலாக சாப்பிட்டு கண்ட்ரோலாக பார்த்துக்கலாம். அதெல்லாம் சாப்பிட்டு தாண்டி வந்துட்டோம்ப, அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்துக்கலாம். கூட குழந்தைங்க, புருஷன், பொண்டாட்டி எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறவங்க, எல்லாம் ஃபேமிலியோடு இருக்கிறவங்க, நல்லா எல்லாம் சொந்த பந்தம் ஒன்றா இருக்கிறவங்க சாப்பிட்லாங்க. சாப்பிட்டு அதுக்கு தகுந்த வேலையை செஞ்சோம்லான்னா, காட்டு வேலைங்களை செஞ்சோம்லான்னா நமக்கு வந்து பிரச்சனை இல்லைங்க. கரெக்டாக வந்து அது மேனேஜ் பண்ணிக்கும். எல்லாமே வேர்வு மூலிமா கிடைக்கிறது தான் நமக்கு. வேர்வு மூலிமா, உப்பு தண்ணி மூலிமா நமக்கு வந்து கொலஸ்ட்ரால் எல்லாமே எல்லா நோயும் டோட்டலாக வந்து ஒரு மனுஷனுக்கு இப்போ நோயின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துகிட்டு கொண்டாடிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா, பண்டிகை மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அதெல்லாம் அந்த மாதிரி தாங்க. அதெல்லாம் விட்டு கொஞ்சம் நம்ம உடம்பை நம்ம பார்த்துக்கலாம். இனிமேல் சம்மருக்கெல்லாம் மேக்ஸிமம் எல்லாருமே வந்து சுகரு, தைராய்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸு தாங்க இது. நீங்கள் ஃபாலோ பண்ணுறவங்க பண்ணிக்கலாம். நான் அது நெல்லிக்காய் வாங்கி தான் போடணும்னு சொல்லிட்டு இருக்கிறேங்க. குழம்பு அதுக்குள்ளே பார்த்துடலாங்க. அவங்க ஏதாவது பண்ணிட்டு போகிறாங்க. ஒரு கிண்டு மட்டும் மாற்றி விட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க. பாருங்கள், மேலே எண்ணெய் மிதந்து வந்துட்டு இருக்குது. இவங்க வேலை முடிஞ்சுது. எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு சின்ன டிப்ஸுன்னு சொல்லிட்டு, அதாவது 1/4 கிலோ நெல்லிக்காய் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 2 பச்சை மிளகா கிரிக்காங்க. உப்பு நமக்கு தேவையாக இருக்கிற அளவுக்கு, உப்பு அதிகமாக எடுத்துக்கூடாது நம்ம வெயில் டைமில். தேவையாக இருக்கிற அளவுக்கு உப்பு, ஒரு 1/4 கிலோ நெல்லிக்காய், ஒரு கிடைச்சா ஒரு 4 நாகப்பழம், மேக்ஸிமம் நாகப்பழம் கிடைக்கலன்னா கூட நம்ம விட்டுருங்க. நாகப்பழம் போட்டு குடிக்கிறது இன்னும் ரொம்ப நல்ல சுகர் பேஷண்ட்டுக்கு. ஒரே ஒரு பாவக்காயை எடுத்து கீறிடுங்க. ஒரு பாவக்காயை, சின்ன பாவக்காய் இருந்தாலும் சரி, அது பாதி கூட போட்டுக்காங்க. போட்டு நாகப்பழம், பாவக்காய், கொஞ்சோண்டு இஞ்சி, கொஞ்சம் பூண்டு எல்லாம் தட்டி, அதாவது டெய்லி ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்க தட்டி, ஒரு உப்பு போட்டு, நமக்கு தேவையாக இருக்கிற உப்பு போட்டு, கொஞ்சோண்டு நாட்டு சர்க்கரை போட்டு சுடுதண்ணியை நல்லா கொதிக்க வச்சு இறக்கி வச்சுட்டு நல்லா ஆறிடணுங்க. ஒரு கண்ணாடி பாட்டில் அந்த தண்ணி ஊற்றி 1/4 கிலோ நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய், 2 பச்சை மிளகாய் கீறி போட்டுக்கலாம். பூண்டு ஒரு 4-5 பல்லு பூண்டு தட்டி போட்டுக்கலாங்க. கொஞ்சோண்டு இஞ்சி. அடுத்தது வந்து நாகப்பழம் முடிஞ்ச அளவுக்கு இப்போ சம்மரில் எல்லாருக்குமே ஊறுப்பட்ட விலை ஏற்றி போட்டுப்பாங்க. ஒரு 2-3 நாகப்பழம் இருந்தால் கூட அதுவும் போட்டுக்காங்க கீறி விட்டு. ஒரே சின்னதாக பாவக்காய், இதெல்லாமே போட்டு அந்த தண்ணி ஆறும் தண்ணியில் போட்டு மூடி வச்சுருங்க. டெய்லியே காலையில் எழுந்திரிச்சி ஒரு 2 லிட்டர் தண்ணி இதுக்கு ஊற்றணுங்க. நம்ம தண்ணி கம்மியாக ஊற்றி அந்த பாட்டில் நிறையிற அளவுக்கு ஊற்றி வச்சுட்டு கூட ஒரு சின்ன டம்ளர், இந்த டம்ளரில் பாதி எடுத்துக்கோங்க, பாதி தண்ணி கலந்து டெய்லியும் குடிச்சிட்டு வாங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குடித்தாலும் சரி, ரொம்ப ஹை லெவலில் இருக்கிறவங்க டெய்லியும் குடிச்சிட்டு வந்தாலும் சரி, இந்த பாத எரிச்சல்ன்றவங்க, இந்த ரொம்ப டென்ஷனாக இருக்கிறவங்க, சுகர் அதிகமாக டென்ஷனாக இருக்கிறவங்க யாருக்கு வரும்னா மேக்ஸிமம் தைராய்டுகாருக்கு அந்த ப்ராப்ளம் இருக்குங்க. ஏன்னா அதெல்லாம் அனுபவிச்சு காலமெல்லாம் போயிடுச்சு. அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த சம்மரில் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம்னா மோஷன் கொஞ்சம் ஃப்ரீயாக போகும், உடம்பு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். எல்லாருக்குமே இது ஒரு சின்ன டிப்ஸ் தான். இது வந்து ஒரு கம்பெனி இதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க, கம்பெனி இது இல்லை. மேக்ஸிமம் வந்து இது நார்மலாக இந்த பொருளில் நம்ம ஏதாவது ஒவ்வொன்றும் டெய்லி குடிச்சிட்டு வரம்ப.
இந்த பாவக்காயும் குடிச்சிட்டு வராங்க, பிரச்சனை இருக்கிறவங்க நெல்லிக்காயும் சாப்பிட்டு வராங்க, நாகப்பழமும் சாப்பிட்றாங்க, இஞ்சியும் அதிகமாக எடுத்துக்கிறாங்க, பூண்டும் எடுத்துக்கிறோம்ப. எல்லாமே இது ஒன்றா சேர்த்து உப்பு தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அதை சரி பண்ணி நம்ம டெய்லியும் குடிச்சிட்டு வந்தோம்னா சூப்பராக இருக்கும். இதை ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணுங்கள். பாய் மக்களே.